ஏம்மா, நாக்கெல்லாம் செத்து கிடக்குதுமா, ஏதாவது காரமா செஞ்சு கொடுமா. நாக்கு செத்து போச்சா? இரியா, எதனா காரமா செஞ்சு எடுத்துன்னு வரேன். ஏம்மா, எனக்கு கொடுக்காம நீயே சாப்பிட்றியே? உனக்கு தான் நாக்கு செத்து போயிருக்குது இல்ல, நீ எப்படி சாப்பிடுவ? சைக்கிள்ல பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது. என்னப்பா காலையில இருந்து சைக்கிள் நோண்டிக்கிட்டே இருக்கிற, பிரேக் பாஸ்டா பிடிக்கலப்பா. பிரேக் பாஸ்ட் பிடிக்கலன்னா பொண்டாட்டி 2 போடு பிடிக்கிற மாதிரி செய்வா. அப்பா, இவ்வளோ வீடு இருக்கே, இந்த தண்ணி வேற வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். யாராச்சும் கேன கிடைப்பானா? அண்ணா இங்க வாங்க. கூப்பிடுறா. என்னையாமா? வரேன். உன்னதான்டா அண்ணா, இந்த குடம் எடுக்கவே முடியலண்ணா, எனக்கு வேற உடம்பு சரியில்லை. இது வீட்டுல எடுத்துட்டு போயிடுச்சுங்கண்ணா. அவ்வளோதானா? வச்சிட்டா போச்சு. லூசி. சரிம்மா, நான் போறேன். அண்ணா இல்லண்ணா, இவ்வளோ உதவி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட 5 ரூபாய் கூட இல்லையே. இதெல்லாம் பெரிய உதவியா? உங்ககிட்ட 50 ரூபாய்க்கு சில்லறை இருக்கானா? என்கிட்ட 30 ரூபாய் இருக்குமா, தரேன். இந்தமா. எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க, இந்தாண்ணா 10 ரூபாய். பைத்தியக்காரி குணம் எடுத்து வச்சா 10 ரூபாவா? என்ன ஆச்சு செருப்புக்கு? ஐயோ, பிஞ்சு போச்சே. கடைக்காரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணலாம், பார்க்கலாம். செருப்பு புது செருப்பு கொடுக்குறானா என்னமோ. ஹலோ, செருப்பு கடைக்காரரா? ஆமா, சொல்லுங்க. உங்க கடையில ஒரு செருப்பு வாங்கியிருந்தேன், அது பிஞ்சு போச்சு. போன வாரம் வாங்கினதா? போன வருஷம் வாங்கினது. அடி செருப்பால? முடியாது, இங்கிருந்து அடிக்க முடியாது. வேணும்னா கடைக்கு வந்து அடிக்கிறேன். மறக்காம வாடா காலையில. யாரு? திருடா. ஐயோ, திருடா. நிறுத்தடி, சங்கு அறுத்திடுவேன். என்னடா வேணும் உனக்கு? உன் புருஷன் துபாயில இருந்து கோல்டு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தானே, அது வேணும். துபாய் கோல்டு பிஸ்கெட் எல்லாம் இப்ப இல்லையா? இந்தியன் கோல்டு பிஸ்கெட். இப்ப இருக்கிற கோல்டு பிஸ்கட் எடுத்துட்டு வா, நான் உள்ள போறேன். சத்தம் போடக்கூடாது. இன்னைக்கு வேட்டை ஆரம்பமாச்சு. என்னம்மா இது? கோல்டு பிஸ்கெட். டீ வேணுமாடா? ஐயா, அம்மா. ஐயம்மா, படுபாவி பையங்க சட்டையெல்லாம் கிழிச்சிட்டாங்க. காலையில நீ சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு அனுப்பணும்ல, அங்க ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா ஒரு சின்ன குட்டி பையனை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏமா அடிக்கிற அன்னு கேட்டேன். குறும்பு அதிகமாயிடுச்சு, சொல்ற பேச்ச கேட்கறது இல்ல. 500 ரூபாய் கொடுத்துட்டு இவன் எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. என்கிட்ட காசு இல்லம்மா சொன்னேன். இவனை சந்தையில வித்துட்டு அப்புறமா கொடு காசு அந்த அம்மா உள்ள போயிடுச்சு. சரி ஆண்டி, நான் அந்த பையனை தூக்கிட்டு சந்தைக்கு போய் 500 ரூபாய் வித்துக்கிட்டு இருந்தேனா, அவனை ஒருத்தன் திருடேன்னு கத்துனாம்மா. அங்க இருக்கிற கூட்டமே வந்து என்ன அடிச்சு போட்டுட்டாங்கம்மா. அந்த சின்ன பையன் யாரையோ பார்த்து அப்பான்ட்டு கத்திக்கிட்டே ஓடுனாம்மா. அடிக்காதே, உடம்பெல்லாம் வலிக்குது. பாப்பா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுமா. எருமெல்லாம் பிஸ்கட் மேல கக்கா போயிருக்கு. நீ சாப்பிடுற இந்த பிஸ்கட்? எனக்கு கக்கா சாப்பிட்டு பழக்கம். உனக்கு வேணும்னா 2 பாத்ரூம் போய் சாப்பிட்டு 4 நாள் பழக்கம் பண்ணிக்கோ, அப்புறம் தரேன். என்னப்பா காலையில இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அந்த கோழி கடைக்காரன் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தான். அறுத்து கோழிய வித்தானே, அந்த சின்ன உடம்புக்கு எவ்வளவு வலிக்கும். இப்போ ரோட்ல நாயாட்டம் உளுந்து கிடந்திருக்கமா. டக்குன்னா அப்படியே பார்த்தா அங்க பணம் விழுந்துருந்துச்சு. சரி, காண்டவன் பணம் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு நாங்க தான் சின்சான் ஃபேன் ஆச்சே. சரி, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ்காரங்கிட்ட பணத்தை கொடுத்தேன். அந்த போலீஸ் பணம் எங்க கிடைச்சிச்சேன்னு கேட்டான். அந்த மூலையில அந்த கோழி கடைக்காரன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான், அங்கதான் கிடைச்சிச்சேன்னு சொன்னேன்.
பணத்தை வாங்கிட்டு சரி நீ வீட்டுக்கு போன்னு என்ன அனுப்பிட்டான். ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. என் புருஷன் அடிபட்டு விழுந்ததை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி காப்பாத்திட்டீங்க ஐயா. நான் காப்பாத்திட்டேனா? இப்போதான் சார்ஜ் ஒயர் மாட்டிட்டு போனேன். அவ்வளோ சீக்கிரம் யாரும் எடுத்துட்டாங்களே. அப்பா சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சு, அதான் எடுத்தேன். எங்க ஃபுல்லா இருக்கு? நான் தான்ப்பா எடுத்தேன், சார்ஜ் ஃபுல்லா இருந்துச்சு. எங்க ஃபுல்லா இருக்கு? 99 பாயிண்ட் தானே இருக்கு. காலையில கடைக்காரங்கிட்ட எல்லாம் போய் சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. சே, அவன் பிஸ்கெட்டை மாத்தி கொடுக்கறதுக்கு என்ன அவனுக்கு காசு கொடுக்குறான்ல. ஏன்யா பிஸ்கெட் வாங்கி வரதுக்கு 1/2 மணி நேரமா? டீயே ஆறி போயிடுச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இந்தங்க சாப்பிடுங்க. டீ எல்லாம் ஆறி போச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன்யா பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் கிழிஞ்சிருக்குது, அதை வாங்கி வந்துக்கிற? ஐயோ, கடையில பிஸ்கெட் வாங்கிட்டு சில்லறை கொடுறான்னு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்தனா கை தவறி பிஸ்கெட்டு மோரில் வந்துடுச்சு. பிஸ்கெட் மாத்தி கொடுறான்னு கடைக்காரங்கிட்ட சண்டை போட்டனா அவன் முடியாதுன்ட்டு சொல்லிட்டான். அந்த பேக் ஓபன் பண்ணி வெயில எல்லாம் காய வச்சு எடுத்துட்டு வந்தேன். எம்மா நாய் குட்டி போட்டு தின்னாலாச்சுமா? ஓ, 1 வாரம் குஞ்சியா? நார்மல் டெலிவரியா இல்ல ஆபரேஷனா? ஐயோ ராமா. ஐயா, ஜன்னல் திறந்திருந்தா பஞ்சபூதம் உள்ள வந்துடுமே. ஜன்னல் மூடி மூடி வைக்கிறாங்க, காத்தே உள்ள வர மாட்டேங்குது. ஐயோ, யாரும் ஜன்னல் திரும்பி திறந்துட்டாங்களே. ஐயோ ஐயோ, பஞ்சபூதம் வந்துடுமே. ஐயோ, இந்த ஜன்னலை யார் இப்படி மூடி 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 வைக்கிறாங்கன்னே தெரியலையே. பூதம் வந்துருச்சு. பூதம் 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 பூதம். ஓ எந்திரியா, என்னயா பூதம் பூதம் கத்துற? ஒரு பூதம் வந்தாலே உச்சா போயிடுவேன். ஏன்யா நடுங்குற? ஐயர் தான் சொன்னாரு, ஜன்னல் திறந்து வச்சிருந்தா பஞ்ச பூதங்கள் வருமா. ஏம்மா, ஜூஸ் ஃபில்டர் பண்ணா எப்படிமா இருக்கும்? இனிப்பா இருக்கும். டீ ஃபில்டர் பண்ணா டீயும் இனிப்பா தான் இருக்கும். சரி, நம்ம உடம்புல இருக்கிற கிட்னி எது குடிச்சாலும் ஃபில்டர் பண்ணே அனுப்புது. ஜூஸ் குடிச்சாலும் டீ குடிச்சாலும் பால் குடிச்சாலும் எல்லாம் உப்புப்பாவே வருது. ஏன்? உனக்கு எப்படியா தெரியும் அது இனிப்பா இருக்குதா உப்பா இருக்குதான்னு? ஆன்டி டீ. சரி, டீ கடை இருக்கு, ஒரு டீயாவது குடிக்கலாம். ஆன்டி ஆன்டி ஒரு டீ. ஏண்டி சாமி? ఓ తెలుగా ఒకటి. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வர்றவங்க போறவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறியா நீ? இன்னைக்கு 2ல் 1 இல்லை, 1 நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், அதுவும் பார்த்துடலாம். ஏன்யா அருவா வச்சுன்னு வெயில வேகிற? இல்லைம்மா, 1.5 மாசமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வெயில் யாரை பார்த்தாலும் அடிச்சு அடிச்சு விரட்டுதான். அடிக்கிற வெயிலுக்கு வெளியே தலை காட்ட முடியலன்னு சொல்றாங்க. இப்போ வரட்டும். மூளை இல்லாத உன்னை கட்டிக்கிட்டு எப்படியா பொழப்பு நடத்துறது? அடிக்கிற வெயிலுக்கு வேலைக்கு எப்படியா போறது? வெயில் உன்னையும் அடிக்குதா? இனிமே நான் வேலைக்கு போக மாட்டேன். ஏயா வேலைக்கு போன மனுஷன் அழுதுனே வர? முதலாளி அடிச்சுட்டான். அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறது தப்பா? இல்ல. அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறது தப்பா? இல்ல. அண்ணாவை அண்ணான்னு கூப்பிடுறது தப்பா? இல்ல. முதலாளி பொண்டாட்டியன்னு கூப்பிட்டேன் தப்பா? பிச்சைக்காரனுக்கும் பொறுப்பே இல்லம்மா. தாரையா திட்டின்னு இருக்கிற? பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்தாமா, பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு. 3 நாள் ஆச்சு சாப்பிட்டு, ஏதாவது இருந்தா போடுங்கயான்னு சொன்னான். எப்படியும் அவன் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுல. டெய்லி 100 ரூபா பிச்சை எடுத்திருந்தா கூட 300 ரூபா ஆயிருக்கும். சரி 200 ரூபா கொடுறான், நான் போய் கறி எடுத்துட்டு வந்து சமைச்சு போடுறான்னா ஓடுறாமா. உலகத்திலேயே பயங்கரமான சிட்டி எந்த சிட்டின்னு ஒருத்தன் கேட்டான். எந்த சிட்டியா இருக்கும்? டோக்கியோ இல்லம்மா, கல்கத்தா இருக்குமோ, மும்பை இருக்குமோ, இல்லப்பா, சென்னை இருக்குமோ, இல்லப்பா, ஹாங்காங் இல்லப்பா, டெல்லி இல்லம்மா. எந்த சிட்டி பயங்கரமான சிட்டி? பயங்கரமான சிட்டியா?
எலக்ட்ரிசிட்டி. அம்மா அமேசான்ல விக் ஆர்டர் பண்ணியிருந்தே வந்துருச்சா? எங்கடி ஓடிபி அனுப்ப சொன்னாங்க, ஓடிபி அனுப்புனேன். லொகேஷன் அனுப்ப சொல்றாங்க, அவன் எங்க இருக்கிற? அவன் காலேஜுக்குள்ள போயிட்டான். அம்மா அவங்க லொகேஷன் அனுப்ப சொல்லலாமா, லொகேஷன் அனுப்ப சொன்னாங்கம்மா.